அனைவரும் அமருங்கள். காராள குடும்பத்தை பற்றிய கதையை சொல்லப் போகிறேன். இது உங்களுடைய காலத்திலோ என்னுடைய காலத்திலோ நடந்தது அல்ல. இந்த கதை சோழ மன்னர் காலத்தில் தென்னிந்தியாவில் நடந்தது. ஒரு வழியாக நாம் விடுபட்டு விட்டோம். எங்களை அழித்து பொன்னிவள நாட்டை தான் அடைய வேண்டும் என்று சூழ்ச்சியாக நினைத்தானோ அந்த பகட்டுக்கார சோழனை தாக்கி அழித்து விட வேண்டும் என்று நாங்கள் முடிவாக தீர்மானம் செய்தது நல்லதாக போய்விட்டது. நாங்கள் இருவரும் விசுவாசமான சம்புகனுடன் சேர்ந்து அந்த மூட அரசனை அழித்ததோடு அல்லாமல் அந்த அரண்மனையையும் அழித்து விட்டோம். அதோடு எங்களிடமிருந்து தப்பி ஓடிய சோழ அரசரிடம் சென்று தஞ்சம் புகுந்த எங்கள் பங்காளிகளையும் கொன்று குவித்து விட்டோம். அவன் ஒரு கோழை சக்கரவர்த்தி, பொய்யும் பித்தலாட்டம் மட்டுமே தெரிந்தவன். எங்களுக்கு மதிப்பு அளிக்காமல் அவன் பல்வேறு சூழ்ச்சிகளை பயன்படுத்தி எங்களை கொல்வதற்கு முயற்சி செய்தான். ஆனால் நாங்கள் அவனை அழித்து விட்டோம். இப்போது எங்கள் பொன்னிவள நாட்டை அமைதியாக ஆள முடியும் என்று நான் நம்புகிறேன். அது ஒரு இனிய காலம். பொன்னிவள நாட்டில் பயிர் நிலங்கள் செழித்து வளர்ந்தன. அரசர்களின் அருமை தங்கை தங்காள் அவளது ஊஞ்சலில் வழக்கம் போல கண்ணுறங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் திடீரென்று மிக விசேஷமான ஒரு கனவினை கண்டாள். பெண்ணே குப்பி, உடனே என் இரு அண்ணன்களையும் இங்கு அழைத்து வா. அரசர்களே, இளவரசியார் உங்களை உடனே அழைத்து வர சொன்னார்கள். என் அருமை தங்கையே, என்ன விஷயம்? ஏன் எங்களை அழைத்தாய்? அண்ணா, நம் அரண்மனையில் உள்ள பெண்கள் எல்லோரும் அவரவர் வேலையில் இருப்பதால் நான் எப்பொழுதும் தனிமையிலேயே இருக்கிறேன். இது எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. என்னிடம் கொஞ்சி பேசி விளையாட 2 அழகிய கிளிகள் எனக்கு வேண்டும். என் அருமை தங்கையே, இது ஒரு நல்ல யோசனை. உனது இத்திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். இங்கே பாருங்கள் அண்ணா, தங்கை சொல்லிய கிளிகளை பிடிப்பதற்கு நாம் எந்த திசையில் பயணிக்க வேண்டும்? தங்கை தங்காளே, நீயே கூறிவிடு. நாங்கள் எந்த திசையில் செல்ல வேண்டும்? அண்ணா, வேட்டுவ நாட்டின் வீரப்பூர் என்ற ஊரின் எல்லையில் வெள்ளியங்கிரி என்ற ஓரிடம் இருக்கிறது. அங்கு மிகப்பெரிய தடாகம் ஒன்று இருக்கின்றது. அதன் அருகில் ஓர் பெரிய ஆலமரம் பறந்து விரிந்த கிளைகளுடன் ஆயிரக்கணக்கான விழுதுகளுடன் இருக்கிறது. ஒரு ஆண் கிளியும் ஒரு பெண் கிளியும் அங்கு வசித்து வருகின்றன. அவைகளை பிடித்து என்னிடம் தந்தால் அவை பாடிக்கொண்டும் என்னிடம் பேசிக்கொண்டும் இங்கேயே இருக்கும். ஆனால் தங்கையே, அந்த தடாகம் நமது எல்லையை தாண்டி அல்லவா உள்ளது? வேட்டுவ அரசரின் ஆளுமையின் எல்லையில் தானே அந்த கிளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வேற எங்கிருந்தாவது அந்த கிளிகளை கொண்டு வரும்படி நீ கேட்கக்கூடாதா? வெள்ளியங்கிரி கிளிகளிடம் அப்படி என்ன அதிசயம் உள்ளது? உண்மை என்னவென்று கூறு தங்கையே. அண்ணா, இந்த உலகத்தில் எவ்வளவோ கிளிகள் இருக்கலாம். ஆனால் இந்த 2 கிளிகள் நம் அம்மாவின் மூக்கில் கூடு கட்டி வாழ்ந்தவை. சிவபெருமானின் தெய்வ திருச்சபையின் வாசலில் நம் அம்மா 21 வருடங்கள் தவம் செய்த காலத்தில் இது நடந்தது. பிறகு அவை எங்கே சென்றது? பின்னர் அவை 2ம் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்துவிட்டன. அவைதான் இப்பொழுது வேட்டுவ நாட்டில் உள்ள இந்த கிளிகள். அவை தேவ சபைக்கு தான் சொந்தமே தவிர வேட்டுவ அரசனுக்கு அல்ல. தங்கையே, அந்த கிளிகளை தவிர வேறு ஏதேனும் கிளிகள் அங்கு உள்ளதா? ஆமாண்ணா, அங்கு மேலும் 2000 நாட்டுக்கிளிகளும் வசித்து வருகின்றன. சரி தங்கையே, அந்த கிளிகளின் அங்கு அடையாளங்கள் பற்றி கூறு. தெய்வ சபையில் இருந்து பூமிக்கு வந்திருக்கும் அந்த கிளிகளின் சிறப்பு அம்சங்கள் என்னவென்று கூறுகிறாயா? சொல்கிறேன், கேளுங்கள் அண்ணா. அதன் மூக்கு கோவை பழம் போல் சிவப்பாக இருக்கும். அதன் கண்களோ சிவப்பு விதைகள் போல் அழகாக இருக்கும். அதன் கழுத்தில் பொன்னிறமான வட்டங்களும் இருக்கும். பூனையின் கண்களால் ஆன 3 இறகுகள் இருக்கும். அதன் இறகுகள் பவளங்கள் போல் ஜொலிக்கும். அதன் கால்கள் சிப்பியின் நிறத்தில் இருக்கும். 2 இறகுகள் வைரத்தால் ஆனது. அதனின் மற்ற 2 இறகுகள் முத்துக்களால் ஆனது. அன்பு அண்ணன்களே, அவை 2ம் பஞ்சவர்ண கிளிகள். ஆம், அந்த வண்ணங்கள் தான் அவைகளின் சிறப்பம்சம். சரி தங்கையே, நாங்கள் அந்த கிளிகளை பிடிக்கச் செல்லும் போது அந்த கிளிகள் பறந்து விட்டால் என்ன செய்வது? நீங்கள் சரியான படி வலை செய்து அந்த மரத்தை மூடித்தான் கிளிகளை பிடிக்க வேண்டும். அது சரி, நாங்கள் அந்த வலையை எப்படி செய்ய வேண்டும்? அதை நாங்கள் நூலால் செய்ய வேண்டுமா, இல்லை அதை இரும்பால் செய்ய வேண்டுமா? என்ன கேள்வி இது? நூலால் வலை செய்து மரத்தின் மீது போட்டால் வலை அறுந்து கிளிகள் பறந்து போய்விடாதா? இரும்பால் வலை செய்யுங்கள், அதுதான் சரியாக இருக்கும்.
அதுவும் சரிதான். நாம் இரும்பாலான வலையையே தயார் செய்து விடுவோம். ஏ சம்புகா, தங்கை தங்காள் நமக்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்திருக்கிறாள். அரசே, இளவரசி என்ன வேலை கொடுத்திருக்கிறார்கள்? நமது அன்பு தங்கை 2 கிளிகளை பிடித்து தனக்கு துணையாக வைத்து அதனுடன் விளையாட ஆசைப்படுகிறாள். வேட்டுவ நாட்டில் வாழும் கிளிகளை நாம் கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தால் அது வேட்டுவரசருக்கு கோபத்தை உண்டாக்காதா? நீ கூறுவது சரிதான், ஆனால் தங்கையின் தனிமையை நாம் தானே போக்க வேண்டும். அரசே, இதை பற்றிதான் 3 பேரும் விவாதம் செய்து கொண்டிருந்தீர்களா? ராஜாவும் ராணியும் உயிரோடு இருக்கும்போது உங்களிடம் என்ன கூறியிருக்கிறார்கள், நினைவிருக்கிறதா? அவர்கள் கைலாசம் போவதற்கு முன்னாலேயே எங்களிடம் தங்கை என்ன கேட்டாலும் அதை மறுக்காமல் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஒன்று, வேட்டுவ நாட்டை பற்றி நினைத்தால்தான் கவலையாக உள்ளது. நமது தங்கை கேட்பதும் நம்முடையதில்லையே. அந்த கிளிகளை கொண்டு வருவது ஒரு பெரிய காரியமா என்ன? கவலை வேண்டாம், உங்களுக்கு உதவத்தானே நான் இருக்கிறேன். இதை செய்து முடிக்க உங்களுக்கு என்ன தேவை என்பதை மட்டும் கூறுங்கள், அது போதும். சரி சம்புகா, முதலில் நமக்கு தேவை இரும்பால் பின்னப்பட்ட ஒரு வலை. நீ உடனே தங்கவள நாட்டிற்கு சென்று அவ்வலையை பின்னுவதற்கு சில ஆசாரிகளை கூட்டி இங்கு வா. வணக்கம் ஆசாரிகளே, எங்களுக்கு தங்களின் உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் பெரிய இரும்பு வலை ஒன்று செய்து தர வேண்டும். ஒரு பெரிய ஆலமரத்தின் மீது அதை வீசி அங்குள்ள சில கிளிகளை பிடிப்பதற்கு அது ஏதுவாக இருக்க வேண்டும். என்னுடன் வாருங்கள், நாங்கள் சேமித்து வைத்துள்ள இரும்புகளை காட்டுகின்றேன். மன்னா, நம் நாட்டு இரும்பை வைத்து வலை பின்ன முடியாது. வெளிநாட்டு இரும்பாக இருந்தால் அதை வைத்து வலை பின்னி மரம் வரை வீச முடியும். சம்புகா, நாட்டு இரும்பில் வலையை பின்ன முடியாது என்று ஆசாரிகள் கூறுகிறார்கள். வெளிநாட்டு இரும்புதான் வேண்டும் என்று கேட்கிறார்கள். வெளிதேசத்து இரும்பு எங்கே கிடைக்கும் என்று உனக்கு தெரியுமா? அரசே, நான் ஒரு முறை வீராப்பூருக்கு சென்றிருந்த போது அங்கு ஒரு இடத்தில் வெளிநாட்டு இரும்புகளை சேமித்து வைத்திருப்பதை பார்த்தேன். அவர்கள் தங்களின் வேட்டுவக்குல கடவுளான கருக்காளி அம்மனுக்கு கோவில் கட்டுவதற்காக அந்த இரும்புகளை வரவழைத்து வைத்திருக்கிறார்களாம். ஆமாம், நீ சொல்வதும் சரிதான். நான் கூட 7 வண்டி இரும்பை அந்த கோயில் பணிக்காக விட்டு வைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் அது இன்னும் அப்படியே இருக்கின்றதா, இல்லை ஏதேனும் செய்து விட்டார்களா என்று எனக்கு தெரியவில்லை. நான் போய் பார்க்கிறேன். ஒருவேளை அந்த இரும்பு அங்கேயே இருந்தால் நான் எப்படியாவது தந்திரமாக பேசி அதை இங்கு கொண்டு வந்து விடுகிறேன். சரி சம்புகா, நீ உடனே சென்று உன்னால் முடிந்ததை செய். யாரங்கே? நம் சம்புகனுக்கு குடிக்க சோமபானம் கொண்டு வா.
இளவரசி, அரண்மனை வாசலில் ஒரு ஆள் நிற்கின்றான். அவனை பார்த்தாலே பயமாக உள்ளது. இதற்கு முன் இப்படி ஒரு உருவத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை. போங்களடி, அவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தால் என்ன? அவன் உங்களை அடித்து விடுவானா? அவன் யார் என்பதை விசாரித்து என்னிடம் வந்து கூறுங்கள். ஏனப்பா, யார் நீ? பெண்களே, நான் பொன்னிவள நாட்டிலிருந்து வருகிறேன். உங்கள் தேவியாரை நான் சந்திக்க வேண்டும். அவர்களுக்காக ஒரு முக்கிய செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். அவர்களை வெளியில் வரச் சொல்லுங்கள். என்னப்பா காவலா, என்ன தகவலை கொண்டு வந்திருக்கிறாய்? வணங்குகிறேன் அம்மா. நான் பொன்னிவள நாட்டு சேவகன். அங்கு நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. உடனே உழவு வேலையை துவங்க வேண்டும். அதற்கு ஏற்கலப்பைகளில் இரும்பு கூம்பை பொருத்த வேண்டும். அதற்கேன் என்னை காண வந்தாய்? நாங்கள் கலப்பை எல்லாம் பயன்படுத்துவதில்லையே. நாங்கள் வேட்டுவர்கள் அல்லவா? அந்த கூம்பை செய்ய எங்களுக்கு வெளிநாட்டு இரும்பு தேவைப்படுகிறது. நாங்கள் வெளிநாட்டிலிருந்து இரும்புகளை வரவழைக்க ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். அவைகள் வந்து சேரும் வரை தங்களிடம் இருக்கும் வெளிநாட்டு இரும்பை எனக்கு கடனாக தந்துதவ வேண்டும். கூடிய விரைவில் அதை உங்களுக்கு திருப்பி தந்து விடுவோம். உங்கள் கவுண்டர் ராஜாக்கள் எல்லாம் காராளர்கள், எங்கள் பகைவர்கள். நாங்கள் எப்படி உங்களுக்கு இரும்பை கடன் தர முடியும்? இருந்தாலும் என் அண்ணனிடம் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும். நானாகவே எந்த முடிவையும் எடுக்க இயலாது. பொன்னிவள நாட்டு அரசர்கள் நம்மிடம் உள்ள வெளிநாட்டு இரும்பை கடனாக கேட்டு காவலனை அனுப்பியுள்ளார்கள். உழவு கலப்பையின் முனையில் இரும்பு கூம்பு செய்ய தேவைப்படுகிறதாம். கடனாகத்தான் கேட்கிறார்கள். என்ன, கடனாக கேட்கிறார்களா? அவர்கள் வார்த்தைகளை நாம் எப்படி நம்புவது? ஒருவேளை அவர்கள் நம்மை ஏமாற்றிவிட்டால் அவர்கள் திருப்பித் தருவார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அந்த ஆளை பார்க்க நல்லவராகத்தான் தெரிகிறார். நீங்கள் எனக்கு அனுமதி தாருங்கள் அண்ணா. நாம் தான் அந்த இரும்பை பயன்படுத்த போவதில்லையே. அவர்களுக்காக நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். அப்படியே ஆகட்டும் தங்கையே. உன் வார்த்தைக்கு மறுப்பியது. ஒருவேளை அந்த இரும்பு திரும்பி வராமல் போய்விட்டால் நீதான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அடே ராட்சசா, நீ கேட்டதை கொடுக்க என் அண்ணன் மறுத்து விட்டார். பொன்னிவள நாட்டு மன்னர்கள் நம்பிக்கை துரோகிகளாம். அவர்களிடம் ஒரு பொருளை கொடுத்து விட்டால் திரும்ப பெற முடியாதாம். அப்படி சொல்லாதீர்கள். தயவு செய்து இரக்கம் காட்டுங்கள். கப்பலில் இருந்து இரும்பு வந்தவுடன் எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் உங்களுக்கு இரும்பை திருப்பி தந்து விடுகிறோம். எங்களை நம்புங்கள். சரி, அதிகப்படியாக இருக்கும் இரும்பை நீ எடுத்துக்கொள்ள நான் அனுமதிக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. எல்லாவற்றையும் 3 நாட்களுக்குள் திருப்பி தர வேண்டும். போய் உன் வண்டியை கொண்டு வா. உனக்கு எவ்வளவு இரும்பு தேவையோ அதை மட்டும் எடுத்து செல். புரிகிறதா? காவலா, ஏன் 7 வண்டி இரும்பையும் ஒன்றாக சேர்த்து கட்டுகிறாய்? அது ஒன்றுமில்லை அம்மா. எல்லாவற்றையும் ஒன்றாக கட்டி எடை எவ்வளவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் தானே உங்களுக்கு திருப்பி தரும் பொழுது வசதியாக இருக்கும். சரி, இரும்பை எடை போட்டு பார்த்துவிட்டு இங்கேயே வை. நாளை உனது வண்டியை கொண்டு வந்து இதை எடுத்து செல்லலாம். ஏய் சங்கு சக்கரதாரி, சத்திய நாராயணா, தெய்வம் அளித்த வரத்தினால் நான் பிறந்தேன் என்பது உண்மையேயானால் இந்த இரும்புச் சுமை ஒரு பனைமரம் அளவிற்கு மேலே எழும்பிய பிறகு அப்படியே அது மெதுவாக என் தலையில் வந்து அமர வேண்டும். இது உன்னுடைய அருளால் நடந்தே தீர வேண்டும்.
என்ன அதிசயம் சம்புகா! எப்படி இவ்வளவு இரும்பை ஒரே கட்டாக கட்டி உன் தலை மீது சுமந்து வந்தாய்? அரசே, இந்த மொத்த இரும்பையும் நாளை வண்டி வைத்து கொண்டு போய் என்றுதான் வேட்டுவர்கள் கூறினார்கள். ஆனால் வேடுவர் புத்தி விடிந்தால் மாறிவிடும் என்று நினைத்து மொத்த இரும்பையும் ஒரே கட்டாக கட்டி என் தலையில் சுமந்து கொண்டு வந்து விட்டேன். நமது வேலை நடந்து விட்டதல்லவா? பிரமாதம் சம்புகா! இந்த உலகம் முழுவதும் தேடினாலும் உன்னை போல் ஒரு சேவகன் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டான். யாரங்கே? உடனே எனது பண்டக சாலைக்கு சென்று சம்புகனுக்கு சோமபானம் கொண்டு வா. ஆசாரிகளே, இதோ நீங்கள் கேட்ட வெளிநாட்டு இரும்பு. வலையை பின்னுவதற்கு சீக்கிரம் தயாராகுங்கள். மன்னா, தாங்களுக்கு எந்த வகை வலை தயாரிக்க வேண்டும்? மொத்தம் 1000 இலைகள் அந்த வலையின் முன்புறம் மூடியிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தெய்வ சப கிளிகள் இங்கிருந்து பறந்து போக முடியாது. அவ்வலையில் 1000 இலைகளை ஒன்றாக சேர்த்து பக்கவாட்டிலும் பின்னி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எந்த கிளியாலும் அவ்வலையை விட்டு தப்பிச் செல்ல முடியாது. அதே சமயத்தில் 1000 இலைகளால் கீழ்ப்புறத்திலும் பின்னி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் எந்த புறத்திலும் தப்பிக்க இயலாது. தெய்வமா சபைகளின் கிளிகளான அவற்றை நாம் வலை கொண்டு பிடித்தாலும் அவற்றை நாம் வெறும் கைகளால் கொண்டு வருவது சாத்தியமான ஒன்றா? அவற்றை பத்திரமாக கொண்டு வர நாம் ஏன் தங்க கூண்டு ஒன்றை செய்யக்கூடாது? இதுவும் நல்ல யோசனைதான். நாம் அப்படியே செய்வோம். குப்பி, நீ சென்று ஒரு வெள்ளம் முத்தெடுத்து இந்த ஆசாரிகளிடம் கொடு. வாருங்கள் ஆசாரிகளே, 2 கிளிகளை அடைக்கும் விதத்தில் ஒரு தங்க கூண்டை செய்யுங்கள். மேல் பக்கமும் பக்கவாட்டிலும் தங்க கம்பிகள் ஜொலிக்க அக்கூண்டு அழகாக இருக்க வேண்டும். தாங்கள் கூறியபடியே நாங்கள் செய்து முடிக்கிறோம். பெண்களே, முத்து குவியலை கொண்டு வாருங்கள். சம்புகா, உடனே இங்கே வா. சம்புகா, நீ உடனே சென்று 56 பிரதேசங்களில் வாழும் மக்களிடமும் வருகின்ற வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 மணி அளவில் நாம் கிளிவேட்டைக்கு செல்ல வேண்டும் என்றும் ஆதலால் வீட்டிற்கு ஒருவர் வர வேண்டும் என்று அனைவரிடமும் கூறிவிட. புரிகிறதா? ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒருவரை பிள்ளையார் கோவிலுக்கு அனுப்புங்கள். மற்ற விவரங்களை அங்கே சொல்கிறேன். என்னவாயிற்று சேவகா? கிராமங்களிலிருந்து மக்கள் அனைவரும் இங்கு வந்து விட்டார்களா? ஆம் அரசே, அனைவரும் வந்து விட்டார்கள். வீட்டுக்கு ஒருவராக வந்து பிள்ளையார் கோவிலில் நமக்காக காத்திருக்கிறார்கள். நல்லது சம்புகா. நமது குதிரைகளை கொண்டு சென்று குளக்கரையில் வைத்து குளிப்பாட்டி சோனமெல்லாம் பூசி அலங்கரித்து அரண்மனையின் வாயிலில் கொண்டு வந்து நிறுத்து. புரிந்ததா? ஒரு விஷயம் அண்ணா, நம் அருமை தங்கை தங்காள் இந்த வாளினை கையில் எடுத்து நமக்கு அதை வாழ்த்தி கொடுத்தால் என்ன? நாம் புறப்படுவதற்கு முன்னால் அப்படி செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும்.
நம் தங்காளை கூப்பிட்டு இச்சடங்கினை செய்ய சொல்வோம். என் அருமை தங்கை தங்காளே, இங்க வந்து எங்களின் வாள்களை உன் கரத்தினால் எங்களிடம் கொடுத்து வாழ்த்தி அனுப்பி வை. ஏன் தங்காள், ஏன் இப்படி அழுகிறாய்? உனக்கு இப்பொழுது என்ன கஷ்டம்? எங்களிடம் கூறு தங்கையே. அண்ணா, உத்தம பெண் வேட்டுவ நாட்டு இளவரசி வீரத்தங்காள் அந்த கிளிகளுக்காக 5000 வேங்கைகளையும் 5000 கரு நாகங்களையும் அங்கே காவலுக்காக நிறுத்தி வைத்திருக்கிறாளாம். என்ன சொல்கிறாய்? இத்தனை ஆபத்துகளை யோசிக்காமல் அந்த கிளிகளை பிடித்து தருமாறு உங்களிடம் கேட்டுவிட்டேன். அந்த கிளிகள் எனக்கு வேண்டாம். நீங்களும் அங்கு தயவு செய்து போக வேண்டாம். ஓ அண்ணா, தங்கை தங்காள் சொன்னதை கேட்டீர்களா? தங்கைதான் அந்த தெய்வ சபை கிளிகள் வேண்டுமென்று நம்மிடம் கேட்டாள். ஆனால் இப்போது 56 ராஜ்யத்தின் குடிமக்களை ஒன்று திரட்டி நாமும் புறப்பட தயாராகிவிட்ட நேரத்தில் இவள் மனதை மாற்றிக்கொண்டு இப்படி கூறிவிட்டாளே. இவள் கூறியது மட்டும் நம் குடிப்படை வீரர்களின் காதில் விழுந்தால் பிறகு அவர்கள் நம்மை மதிக்கவே மாட்டார்கள். தங்கை தங்காள் அவள் கையில் வாளை எடுத்து அதை நம்மிடம் கொடுத்து வாழ்த்தி அனுப்பி வைப்பாளா? அப்படி அவள் மறுத்தாள், அவளை நேராக நிற்க வைத்து இந்த வாளால் வெட்டி அவளை இரண்டாக தூக்கி எறிந்து விடுவேன். தங்கை தங்காளே, உடனே வாள்களை எடுத்து அதை எங்களிடம் கொடுத்து வாழ்த்தி அனுப்பு. நாங்கள் சென்று அந்த 2 கிளிகளையும் உனக்காக கொண்டு வருகிறோம். எங்களால் அதை செய்ய முடியவில்லை என்றால் அதன் பிறகு நாங்கள் இருவரும் இறக்க வேண்டியதுதான். தாமதிக்காமல் உடனே எங்களை வாழ்த்தி அனுப்பு. ஓ பரந்தாமா, உலகாளும் பரம்பொருளே, காஞ்சிபுரத்து பெருமாளே, என் அன்புக்குரிய 2 அண்ணன்களும் எனக்காக 2 தங்க கிளிகளை பிடித்து வர போகின்றார்கள். அவர்கள் இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவார்கள் என்பதை நிரூபிக்க இந்த 2 வாட்களும் என் கைகளில் பறந்து வந்து அமர கருணை செய்யுங்கள் பெருமானே. நாளை காலை நாங்கள் நாடு திரும்புவோம். சேவல் கூவுவதற்கு முன்பே நாங்கள் இங்கு இருப்போம். இது கதையின் ஒரு பகுதிதான், ஆனால் இதுவே முடிவல்ல. இரு சகோதரர்களும் ஆபத்தான பாதையில் பயணிக்கிறார்கள். புலிகளோடும் பாம்புகளோடும் அவர்கள் போராட வேண்டியிருந்தது. இறுதியில் அவர்கள் அழகான அந்த பெண்கிளியை பிடித்து விட்டார்கள். தனது துணையை இழந்த ஆண்கிளி தவித்தது. அந்த ஆண்கிளி வேட்டுவ இளவரசியிடம் முறையிட்டது. தங்காளிடம் இருக்கும் பெண்கிளியை கொண்டு வரும்படி வேட்டுவ இளவரசி தன் வீரர்களுக்கு ஆணையிட்டாள். அனைவரும் புறப்பட்டனர்.